ஆச்சு. அவ என்னடானா அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ நமக்கு தான் இங்க கஷ்டமா இருக்கு. ஃபோன் பண்ணாலும் ஒழுங்கா பேசுறது இல்ல. ஏன் அவன் என்கிட்ட பேசினா என்னவா? இன்னைக்கு வரட்டும். எல்லாம் திமிர் அதிகமா போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வச்சா அப்படியே எல்லாம் மாறிடுமா? எனக்கு இருந்தாலும் அவ என் பொண்ணு தானே, என் பேச்சு கேட்டுதான் ஆகணும். இன்னைக்கு வரட்டும் இருக்கு அவளுக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையான்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. ஏ உமா, உமா, என்ன ஏய் இங்க வாடி ஃபர்ஸ்ட். என்ன வேணும்? டீ வேணா வச்சு குடி, நான்லாம் வச்சு தர மாட்டேன். ஏய் இங்க வாடின்னு சொன்னேன். என்ன நான் படுத்துட்டு தானே இருந்தேன். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? என்னடி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் திமிர் அதிகமா போயிடுச்சா? கொழுப்பா? நான் என்ன பண்ணேன்? ஏய் உன் பொண்ணு வீட்டுக்கு வந்து இன்னையோட 2வது நாள் ஆக போகுதுடி. கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா உனக்கு? ஏங்க நீ ஏன் லூசா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அவ கட்டிக்கு போற பையன் கூட தானே இருக்கா, இல்ல வேற யாரு கூட சுத்திட்டு இருக்காளா? ஏய் அது ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடியட்டும்டி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அப்படிதான் அமுச்சு விடுவியா? என்னடி பழக்கம் அது? இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட தான் பையன் கூட தானே போயிருக்கா. ஏய் உன்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? ஆனா என்ன, கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். ஏ உமா, கல்யாணம் ஃபர்ஸ்ட் நடக்கட்டும்டி, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இங்க பாரியா, அடிச்சிடும் சொல்லிட்டேன். சும்மா மூடிக்கிட்டு இல்லாம என்னை கூப்பிட்டு வச்சு என்ன வேணும் உனக்கு? இப்ப என்னடி திமிரா உனக்கு? இத பாரு, உன் மேல இந்த மரியாதை எப்பயோ போயிடுச்சுன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். தேவையில்லாம ஏதாச்சும் பேசின ரசத்துல விஷம் வச்சு விட்டுருவோம் பாத்துக்க. ஏய் பின்ன என்ன, அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, எப்படியே இருந்துட்டு போறாங்க. உனக்கு என்ன? நான் சொல்றதை கேளுடி. ஏதாச்சும் ஒருவேளை சப்போஸ் கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கை யோசிச்சு பாத்தியா? வாய மூடு ஃபர்ஸ்ட். எப்படி பேசுறான் பாரு. ஏய் மரியாதை ரொம்ப தேயுது. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நல்ல வார்த்தையாவ பேசுற? அதெல்லாம் நல்லபடியா தான் முடியும். வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும். ஏய் உமா, வாயை மூடிக்கன்னு சொல்லிட்டேன். சிவா நீ கிளம்பு சிவா. ஏய் ரேஷ்மா வா, நான் சொல்லி விட்டு வரேன். ஐயோ உனக்கு எங்க அப்பா பத்தி தெரியாதுடா. ஏய் வாடி. என்ன ரேஷ்மா, இதான் நீ வர டைமா? வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? அப்பா அத சொன்னலப்பா, ஒரு பிரச்சனைப்பா, நான் உங்க கூட இருக்கணும்ல. சரி இரு, நைட் ஆனா வீட்டுக்கு வரணும்ல. நேத்து யார் கூட தங்கியிருந்த? அங்கிள் என் கூட தான் அங்கிள். என்ன? அதாவது ஐயோ ஆத்தினிக்கு கூட தூங்கிட்டு இருந்தான் அங்கிள். ஏன் அங்கிள்? ஏ ரேஷ்மா, இவன் சொல்றது உண்மையா? ஆமாப்பா. உண்மைய சொல்லு, கண்டுபிடிச்ச மறந்துட்டியா? அங்கிள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேஷ்மா நீ வாமா, இவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். ஏய் உமா, இத பாரு அமைதியா இரு சொல்லிட்டேன். நீ வாமா. சிவா சாப்பிட்டியாப்பா? வா வந்து சாப்பிடுறியா? இல்லை ஆண்டி பரவாயில்ல, வரக்குள்ளேயே நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம். அப்படியா? லேட் ஆயிடுச்சேப்பா, பேசாம இங்கே படுத்துக்கிறியா? நாளைக்கு கிளம்புறியா? உமா என்ன உனக்கு பிரச்சனை? உன் வேலைவா அதை பாரு. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் கிளம்புறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடே என்னப்பா நீ? ரேஷ்மா கூட்டு போ, உள்ள கூட்டு போ. என்ன ரேஷ்மாவா? ஆமா, அவங்க 2 பேரும் ஒன்னா தூங்கிக்கிட்டோம். ஏய் உமா வாய மூடு. மாப்பிள்ள நீ என் கூட படுத்துக்கோ, வா போலாம். ஐயோ அங்கிள் இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன் அங்கிள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன். அதான் உங்க ஆண்டி சொல்றா இல்லப்பா, நீ ஏன் இப்படி பண்ற? பா லேட் ஆயிடுச்சு இல்ல, அதுவும் இல்லாம உன்னோட சேஃப்டியும் முக்கியம் இல்ல. வா நீ நட தூங்கிக்கலாம் வா. அங்கிள் இல்லை அங்கிள் பரவாயில்ல. ஒருத்தன். ரேஷ்மா நீ கூட்டிட்டு போ அவரை. ஏய் எங்கடி கூப்பிட்டு போற? என்ன நான் கொடுத்த அடியெல்லாம் மறந்துட்ட போலயே, வர வர அடங்க மாட்டேங்கிற. என்ன உங்க அம்மா கூட சேர்ந்து உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சா? உங்க அம்மா சொன்னா நான் சொல்லணும், நான் தான் இந்த வீட்டுல எல்லாம் முடிவு எடுக்கணும், மறந்துட்டியா? மாப்பிள்ள தம்பி நீங்க வாங்க என் கூட. இல்லை அங்கிள் பரவாயில்ல. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள், நான் உங்க கூட தூங்கிக்கிறேன், வாங்க போலாம். அது சரி வா. அவன் கடக்கறாண்டி பைத்தியக்காரன். ச்சே, எப்படியும் நம்ம பொண்ணுக்கு அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், கெடுத்துட்டான். என்ன இவருக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படிலாம் பண்றாரு? அது ஒரு லூசு, அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். வா நம்ம போய் படுக்கலாம். சரிம்மா நீங்களே சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டி, வா போலாம். சரிம்மா. ஏண்டி நான் உன்கிட்ட சொல்றேன், நீ சீக்கிரமா மாப்பிள்ளை இழுத்துட்டு உள்ள போக மாட்டேன். இன்னும் நான் மறந்துட்டியா? அப்பா நம்மள எப்படி திட்டுவாரு?
ஏ லூசு, இப்பெல்லாம் நான் அவனுக்கெல்லாம் பயப்படுறது இல்லடி. என்னமா சொல்ற? அப்பா உன்னை அடிக்கல? அடிச்சிருவானா அவன்? சும்மா விட்டுருவானா? எப்படிமா எப்படி மாறின? அட நீ வேற, எவரையோ லவ் பண்ணானாமே, சுவானிக்கு சொல்லல? ஆமா, அதை ஒண்ணு வச்சு தாண்டி நானே அடக்கிட்டு இருக்கேன். வா பாத்துக்கலாம் இனிமே என்ன பண்ணிடுவான்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சூப்பர் மணி. சரி சரி வா, நான் போய் தூங்கலாம், வா டைம் ஆகுதுல்ல. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், அந்த ஸ்ரீயா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்ப நல்லா இருக்காமா. நல்ல வேலை, கடவுள்கிட்ட தான் வேண்டிட்டு இருந்தேன் அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்கூடாதுன்னு. அட ஏண்டி, நான் என்னடி யாருக்கு என்னடி நான் துரோகம் நினைச்சிருக்கேன்? என்னைக்காச்சும் யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு வேண்டி இருக்கேன்? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் இல்ல, இப்ப பார்த்தாலும் பணம் காசுன்னு பேசிட்டு இருப்பியே, அதனால கேட்டேன். அதெல்லாம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறதுதான். இப்ப என்ன, நீ உனக்கு ஒரு பணக்கார பையனை கிடைக்குன்னு நினைச்சேன், கிடைச்சிட்டான், அதனால சந்தோஷமா இருக்கேன். மத்தபடி நான் ஏண்டி தப்பா நினைக்க போறேன் எல்லாரையும்? சரிம்மா, சரி வா போலாம். சாரி. வாடி லூசு, வா. அது பெத்த லூசு, நீயும் லூஸா தான் இருப்ப. வாங்க, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வாங்க போலாம். அப்பாடி இப்படியே மாப்பிள்ளைகிட்ட பேசி நம்ம ரூமுக்கே கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த உமா இருக்காளே, முட்டை எல்லாத்தையும் இப்பயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் போல. இவ்வளெல்லாம் வச்சுக்கிட்டு அடங்க மாட்டேங்கிறப்பா வர வர. மாப்பிள்ள அங்கிள். இல்ல இல்ல, தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். இன்னும் தூங்கல? தூங்கிடுவேன் அங்கிள், இதோ தூங்குறான். ஐயோ, இவர் என்ன இப்படி கொரட்டை விடுறாரு? ஐயோ, நமக்கு தூக்கமே வராதே. ஐயோ முடியல, இப்ப என்ன பண்ண போறேன்? மாப்பிள்ள அங்கிள். என்ன அங்கிள்? தூங்கலையா? அட தூங்கிட்டு தான் அங்கிள் இருந்தேன், இப்ப நீங்க கூப்பிட்டதுனால எழுந்திரிச்சிட்டேன். நீங்க தூங்குங்க. இல்ல மாப்பிள்ள, நீங்க தூங்குங்க. எங்க தூங்குறது? சரிங்க 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 அங்கிள். அப்பாடி ஒரு வழியா தூங்கிட்டாரு. ஐயோ, இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாதுடா அப்பா. ஆளை விடுங்கடா சாமி. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஐயோ, அப்ப நைட்டு ஃபுல்லா அவரு இங்க இல்லையா? ஐயோ, இப்படி கோட்டை விட்டுட்டனே, போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ, என்னெல்லாம் நடந்துச்சோ தெரியலையே. உமா, ஐயோ இவரென்ன எங்க கிடக்குறாரு? போச்சு, இவரென்ன எங்க தூங்கிட்டு இருக்காரு? ஐயோ, காலங்காத்தாலே எதுக்கு என்ன இவர் இங்க படுத்துட்டு இருக்காரு? யோ யோ, என்னையா உங்க கூட தானே படுக்க வச்சுக்கிறேன்னு கூட்டிட்டு போனேன், இப்ப என்ன இவர் இங்க படுத்துட்டு இருக்காரு? ஏய் உமா உமா, இருடி இருடி, கோபப்படாத. எப்படி கோபப்படாம இருக்க சொல்ற? ஏய் ஒன்று இருடி, எனக்கே தெரியாதுடி எப்ப அவருங்க வந்தாருன்னு. வாய மூடியா, உன்னை நம்பி தானே விட்ட மாப்பிளையா, எங்க படுக்க வச்சிருக்க நீ? ஏய் உமா, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத, அமைதியே இரு. ஐயோ மனுஷா, நீ எல்லாம் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா விட்டுருந்தா அந்த ரேஷ்மா கூட நிம்மதியா தூங்கி இருப்பாருல்ல. ஏய் வாய மூடு, அதுக்காக உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது என்னால. இப்ப பாரு, இவர் இப்படி இங்க படுத்துட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் வலிக்குது, ஒருவேளை சோஃபா செட் ஆகலையோ? இது என்ன, இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? ஆண்டி என்னாச்சு? மாப்பிள்ள ஒரு வழியா எழுந்துட்டீங்களே. அம்மா என்னாச்சு, உள்ளதானே படுத்துட்டு இருந்தீங்க? அதுவா அங்கிள், படுத்துட்டு இருந்தேன், நீங்களும் கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே குறட்ட விட்டீங்களா, அதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதான் நான் வெளில வந்து படுத்துட்டேன். ஐயோ, நாரம் வாய வச்சுட்டு இப்படிலாம் பண்ணுவியா? பாரு, இப்ப இவர் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏய் என்னடி? சீ கல்லு. ஏய் அமைதியே இரியா கொஞ்ச நேரம். மாப்பிள்ள, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல? ஏதோ அவர் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஆண்டி, இதெல்லாம் நார்மல் தானே, என்னால் கொஞ்சம் கேட்டு தூங்க முடியல, அதனால நான் வெளில வந்துட்டேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை, பழகிடுச்சுன்னா நான் படுத்துருவேன். பாரு, அவரு கூட தெரியுது நீ என்ன இருக்கிய, சும்மா இதுக்கு தாலி என்னைய குறை சொல்லிக்கிட்டு. சரிங்க மாப்பிள்ள, நீங்க போய் குளிச்சுட்டு வரீங்களா? நான் சாப்பாடு ரெடி பண்றேன். ஐயோ ஆண்டி, வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆகுது. ஆமால, உங்களோட ட்ரெஸ் வேற இங்க கிடையாதுல்ல, பேசாம யாச்சும் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? ஐயோ இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் போயிட்டு கிளம்பிட்டு வரேன், ரேஷ்மாவை ரெடியாக சொல்லுங்க. ஏன்பா நீ போயிட்டு வரணுமா? ஆமாண்டி, என்னோட திங்ஸ்லாம் இங்கே இல்லை, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, சரி நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன். அந்த தடவை வந்தா முடிஞ்ச அவங்க ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துடுங்க. சரிங்க ஆண்டி, சரி நான் வரேன். சரிப்பா, பார்த்து போ. அப்புறம் மன்னிச்சிரு, என்னால நீ ஒழுங்கா தூங்கல. ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒரு விஷயமா, விட்டு தள்ளுங்க. சரி நான் வரேன். பாரு, உன்னாலதான். ஏய் உமா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடி. எல்லாம் பண்ணிட்டு இருந்த, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் பாத்துக்க. இந்த பாரியா, வாயை மூடிட்டு இருந்துக்க.
என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. ஏதாச்சும் பண்ணி கெடுத்து விட்ட அப்புறம் நான் சொன்னதை பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. என்னடி பொல்லாத மாப்பிள்ள, இவனோட பெரிய பணக்காரனா பார்த்து இறக்கட்டுமா? இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் நல்லா வசதியோட இருக்காங்க, குடும்பமா வேற இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணுனா கூட நம்ம பொண்ணை பார்த்துப்பாங்க. நமக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கு. யோசிச்சு இது பண்ணிக்க சொல்லிட்டேன். தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எந்த நம்பிக்கையில நீ அவனை நம்பி அவங்க கட்டி கொடுத்து அவங்களாம் நல்லா பார்த்துப்பாங்க நீ நம்புற? இந்த பாரு, அவன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான், அவங்களாம் நல்லா பேசுறாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. சரியா? அதனால உன் வேலை என்னவோ அதை பாரு. அவ சொல்லிட்டானா ஏன் அவளை கூட தான் ஏமாத்தலாம். என்ன உனக்கு பிரச்சனைப்ப? என்ன நீ ஓவரா பண்றடி, எனக்கு அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஓ, எப்படி எப்படி? நீ மட்டும் உன்னோட முன்னாள் காதலை நினைச்சு இப்ப வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியே, அதுக்காக நான் கோவப்படக்கூடாதா? நான் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன்ல. இங்க பாரு, என்னால ஏத்துக்க முடியல. நான் கோவமா தான் இருப்பேன். இதுக்கப்புறம்லாம் நல்லா பயந்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் ஒழுங்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிற வழியை பாரு. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல மாப்பிள்ளையா இருக்கான், சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சரி சரி போ, என்னோட ஃப்ரெண்டோட பசங்க நல்ல பசங்களா தான் இருப்பானுங்க, போ, நான் பாத்துக்கிறேன். சரி, போய் குளிச்சுட்டு வா, சாப்பாடு ரெடி பண்றேன், சாப்பிட்டு போவியா? இந்த ஒரு விஷயத்த வச்சு இவன் நம்மள ரொம்ப ஆட்டி படைக்கிறாளே. இருக்கட்டும்டி, இருக்கட்டும். சரி, அவன் பொண்ணு வாழ்க்கைன்றதுனால நானும் பொறுமையா போறேன். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சன்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அருணாச்சிட்டி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், ஞானசெல்வி சிஸ்டர், ஜானி முத்துக்குமார் சிஸ்டர், மாரி சிஸ்டர், அபனா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணாசுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், அவங்க 2 பசங்களும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், அவங்க அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, சுசி சிஸ்டர், பொன் கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தாசன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கரவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தானி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மின் நிரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜி சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமுதலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், தீபா நிகித் சிஸ்டர், யாழினி ஸ்ரே சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அப்புறம் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்கீங்களா? சாரி, என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. ஆமாம் சிஸ்டர்ஸ், சாரி, என்னவோ தெரில, ஏதோ கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கா, அதனால தான் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். சாரி, இப்போ வியூஸும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏதோ உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் நல்லா தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரில. சரி சிஸ்டர்ஸ், நான் ரொம்ப பேசியா இருக்கவும் விரும்பல. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க. பார்க்குறீங்களே, ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்களேன், அப்போ தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம் சிஸ்டர்ஸ், உங்களை நான் ஏதாச்சும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, சாரி. அப்புறம் எப்பயும் போல உங்கள் சப்போர்ட் கொடுங்க, விட்டாதீங்க. ஏன்னா டெய்லிக்கு உங்ககிட்ட பேசினா தான் எனக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இல்லைனா ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ, இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன இருக்கிறதுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி கொண்டு போகிறேன், சாரி. ஓகே சிஸ்டர்ஸ், பாய். இதை பற்றி யோசிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம எல்லாரும் எப்பயும் போல ஒத்துமையாக இருக்கலாம், ஓகேவா? ஓகே சிஸ்டர்ஸ், பாய், டேக் கேர், ஒழுங்காக சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஓகேவா? சேஃபாக இருங்க, பாய். நாங்கள் வீடியோ பார்ப்போம். இந்த அஜய் நம்ம வழிக்கு கொண்டே வர முடியல, என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பாட்ட போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடிய மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது? இவன் மட்டும் ஆனால் போய் ஸ்ரீயை பார்த்துட்டு வரான். என்ன பண்ணுறது இப்போ? இந்த அஜய் எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வரணும். ஆனால் இவன்கிட்ட கத்தனா ஒரு வேலையும் நடக்காது. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு நல்ல பிளானாக போட்டு கண்டிப்பாக ஸ்ரீக்கிட்ட பேசியே ஆகணும். ஆனால் நம்ம எது பண்ணாலும் நம்ப மாட்டானே. ஏதாச்சும் கொஞ்சம் டக்குன்னு யோசிச்சா பரவாயில்ல. இந்த நேரம் பார்த்து எந்த ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. டே அஜய், என்னத்த? டேய் ஓவரா பண்ணாதடா, இந்த நிமிஷம் பாரு. என்ன? இப்போ நீ எங்க கிளம்பிட்ட? எங்கத்த போவாங்க? ஸ்ரீயை பார்க்க தான் போறேன்.
டேய் அஜய் என்னையும் கூட்டு போடா. என்ன உன்னையுமா? என்னத்த மறந்துட்டியா? உன்னால அங்க வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேய் அவ என் பொண்ணுடா. உன் பொண்ணா இருந்தாலும் நீ அது தகுந்த மாதிரி நடந்திருக்கணும். டேய் என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்ணுடா. நான் அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும். உடனே கூட்டு போ. இங்க பார்த்த என்னால முடியாது. உன்னை சத்தியமா கூட்டு போகவே மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி. டேய் அஜய் ஏன்டா இப்படி பண்ற? நான் அவளை பார்த்து 2 வார்த்தை பேசணும்டா. என்னன்னு ஏதாச்சும் உன்னை மிரட்டி உன்னை கொன்றுவேன் ஏதாச்சும் பண்ணுவேன்னு மிரட்டுறதுக்கா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? 1000 தான் அவ என் பொண்ணு இல்ல. பொண்ணா? என்கிட்ட உனக்கு அது இப்பதான் தெரியுதா? சரிடா ப்ளீஸ்டா நான் அவளை பார்க்கணும். சாரித்த என்னால முடியாது. எனக்கு உன் மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நான் எப்படி கூட்டு போறது? டேய் அஜய் என்ன நம்புடா ப்ளீஸ். என்ன கூட்டிட்டு போ. நான் தான் சொல்றேன்ல என்னால உன்னை கூட்டு போக முடியாது. டேய் நான் உன் அத்தை. அதனாலதான் சொல்றேன். நீ அங்க வந்தாலே இப்படி அசிங்கப்பட்டு தான் வருவ. அதுக்கு நீ இங்கேயே இருக்கலாமே நிம்மதியா. அட்லீஸ்ட் நீயாச்சும் கூட்டிட்டு வாடா. முடியாது. டேய் ஏன்டா எதுக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க? முடியாது முடியாதுன்ட்டு. வேற என்ன பண்ண சொல்ற? நீ பண்ண வேலை அப்படி. உன்னை அங்க கூட்டிட்டு போனாலும் உன்னதான் அசிங்கப்படுத்துவாங்க. நல்லா யோசிச்சு பாரு. இல்ல ஸ்ரீயை தான் இங்க விடுவாங்களா? அதையும் யோசிச்சு தான் பாரு. டேய் அஜய் நான் பண்ணலாம் தப்பாவே இருக்கட்டும்டா. என்னால என் பொண்ணு இல்ல. அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும்லடா. என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிரு. என்னால உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஸ்ரீ அங்கேருந்து இங்கேயும் கூட்டிட்டு வர முடியாது. நீயே யோசிச்சு பாரு. உனக்கே புரியும். ஏன்னா நீ அந்த நிலைமைக்கு தள்ளி விட்ட என்ன. டேய் அஜய் ப்ளீஸ்டா நான் பாவம் இல்லடா. நீ அத்த பாவம்? அன்னைக்கு ஸ்ரீயை பிடிச்சி எப்படி தள்ளி விட்ட? நீ பாவமா? டேய் எனக்கு உண்மையாலுமே ஏதோ கோவத்துல தானே அப்படி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கோவத்தை குறைச்சிக்கத்த. சரியா? அதனால பாரு எத்தனை பேர் இங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு. டேய் ஏன்டா இப்படி இருக்க? என்ன கூட்டிட்டு போடா நான் சொல்றேன். என்னை மன்னிச்சிருத்த. நீ என்ன சொன்னாலும் என்னால உன்னை கூட்டு போக முடியாது. டேய் அஜய். மன்னிச்சிருன்னு சொல்லிட்டேன். டேய் அவளை பார்க்கல நான் செத்துருவேன்டா. ஏன் தப்பிலாம் பேசுற? வேற என்னடா பண்ண சொல்ற? நான் பெத்த பொண்ணு என்னையே பார்க்க விட மாட்டீங்க. அத்தை நிலமை அப்படி இருக்குத்த. எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கோவம் குறையட்டுமே. அதுக்கப்புறம் கூட உன்னை கூட்டு போறேன். இல்லடா நான் இப்பவே அவளை பார்க்கணும்டா. என்னத்த நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ. எல்லா விஷயத்துலயும் உனக்கு அவசரம். ஏன் பொறுமையா தான் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன? அந்த குழந்தை விஷயத்துல இப்படிதான் அவசரப்பட்ட. பாரு என்ன ஆச்சுன்னு. டேய் ப்ளீஸ்டா ஒரே ஒரு தடவை நான் அவளை பார்த்துட்டு வரேன்டா. என்ன கூட்டிட்டு போடா. சரித்த வா. ஆனா அவங்க எதோ திட்டினாங்கன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? என்னால எதுவும் பேச முடியாது. டேய் ப்ளீஸ்டா. சரி வா. நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு நான் வரேன். சரி சீக்கிரம் வா. எப்படியோ என்ன கூட்டிட்டு போக சம்மதிச்சிட்டான். இப்படியாச்சும் ஸ்ரீயை பார்த்து ஏதாச்சும் அவன் சொல்லி அவன் மனசை மாற்றணும். அந்த விக்கிலாம் ஒரு மூஞ்சி. அவனை இன்னமும் லவ் பண்ணி தெரியறான் என் பொண்ணு. ச்சே எப்படியாச்சும் அவன் மனசை மாற்றிடணும். கடவுளே இந்த தடவையாச்சும் வெற்றிகரமாக முடியணும். எப்படியாச்சும் நான் அஜய்க்கு தான் கட்டி வைக்கணும். அஜய் மாதிரி ஒரு நல்ல பையனை என்னால் விட்டவே முடியாது. அத்தை அந்த வரேன்டா. அப்பா கடவுளே எப்படியாச்சும் அவன் மனசு மாறிடணும்.